வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனங்கள் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு Yamaha FZ வெர்ஷன் 3 பாகம் இருக்குது, BS620. இதுல என்ன கம்மின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்டிங் பிக்கப் ஆகும். வண்டி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு ஐட்லிங் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோ ஐட்லிங் ஆஃப் ஆகிடும். ஐட்லிங் சுத்தமாக நிற்கல. ரேஸ் பண்ணோன்னா அப்போ ஆஃப் ஆகிடும். ஆனால் மெதுவாக ரேஸ் பண்ணால் பிக்கப் ஆகுது. இப்போ பாருங்க, சடனாக ரேஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இதுவே மெதுவாக ரேஸ் பண்ணால் பிக்கப் ஆகும். ரைட் சைடு விட்டால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐட்லிங் சுத்தமாக நிற்கல. ரேஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். மெதுவாக ரேஸ் பண்ணால் ரேஸ் ஆகும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூல் பம்ப் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிட்டோம். ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, இன்ஜெக்டர் கரெக்டாக இருக்குது, மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவும் தெரியல. அப்போ இதில் எப்படி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இக்னிஷன் தான் செக் பண்ணோம். இக்னிஷன்னா நம்ம ஹெச்டி காயிலோட கரண்ட் ஹெவியாக வருதா லோ வருதுன்னு செக் பண்ணோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒப்பாமா 4000 ஒரு டெஸ்ட் இக்னிஷன் செக்கர் இருக்குது, அதை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் செக்கர், ஒப்பாமா பல்ஸ் 4000 பெட் 4000 இக்னிஷன் செக்கர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதுலேயே வந்து நம்ம இக்னிஷன் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இந்த கீச்சைன் யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இக்னிஷன் நல்லா வருது, ஆனால் உடனே ஆஃப் ஆயிடுது. இந்த கீச்சன் வச்சு நம்ம என்ன செக் பண்ணலாம்னா, இக்னிஷன் வருதா இல்லையான்னு மட்டும் தான் செக் பண்ண முடியும். அதோட பவர் நம்ம செக் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மினிமமான வோல்டேஜ் வந்தால் கூட இது வந்து லைட் எரியும். ஹெச்டி காயில் கரண்ட்ல வந்து மினிமம் கரண்ட் வந்தாலும் லைட் எரியும். சுத்தமாக கரண்ட்டே வரணும் தான் லைட் எரியாது. மற்றபடி கரண்ட் வீக்காக இருந்தாலோ இல்லை விட்டு விட்டு வந்தால் தெரிஞ்சிடும். வீக்காக இருந்தால் இது நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து மினிமம் வோல்டேஜ்ல எரியும். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து கரண்ட் வருதா இல்லையா மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் கரண்டோட குவாலிட்டி நம்ம செக் பண்ண முடியாது. அதை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ஒப்பாமா 4000 யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் வீடியோ. எப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். பிளக் அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த அடாப்டரோட செக்கரோட இதில் கனெக்ட் பண்ணிடணும். பிளக் அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை வந்து நம்ம பிளக்ல மாட்டிடணும். இந்த கிளிப்பை பிளக்ல மாட்டிடணும் பக்கவா. இதை ஆண்டியில் பிடிச்சி தான் யூஸ் பண்ணணும், வேற எங்கேயும் பிடிச்சி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இதோட லென்த்து எம்எம் லென்த் இருக்கும். லென்த்து நம்ம மினிமம் ஒரு நல்ல காயில் ஹெச்டி காயில் பார்த்தீங்கன்னா 6 mm வரைக்கும் கரண்ட் வரணும். இந்த லென்த் வந்து 6 mm வரைக்கும் நம்ம இழுத்தாலும் கரண்ட் வரணும். இதை நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 0க்கே ஸ்டார்ட் ஆகல. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கு காயில். இது 0லயே கரண்ட் வரல. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். இல்லை 0க்கும் மேலே எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கரண்ட் வரப்போ உங்களுக்கு தெரியும், சும்மா லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் வருது. ஆனால் இது ரொம்ப வீக்காக இருக்குது. 0லயே இது ஆஃப் ஆகுதுன்னா இது வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம 0ல எடுத்துன்னு போய் பாருங்க. இப்போ 0க்கே வரல, ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். 0ல வைக்கிறேன். 0 ஸ்டார்ட் ஆகலை, கரண்ட் வரல. பழைய காயிலுக்கு பதிலாக புது காயில் வாங்கிருக்கோம். Yamaha ஒரிஜினல் தான், 890 ரூபா வருது ரேட்டு. இந்த காயில போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே கலர் கோடு கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணிட்டு
அடாப்டர் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த புது காயிலோட ஃப்ளக்கை இதில் இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம 0ல தான் வச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 0ல பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. ரைஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரைஸ் ஆகுது. இது அப்படியே கொஞ்சம் எம்எம் இன்க்ரீஸ் பண்ணி 6 mm கொண்டு போகலாம். mm 6 mm வரைக்கும் வண்டி ஆஃப் ஆகலை. கரண்ட் ஒரு நல்லா தெரியும் உங்களுக்கு. ரைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளக் அடாப்டர் டேரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியில் வந்து எந்த விதமான பிளாக்கேஜும் இல்லை. ஐட்லிங் பக்காவாக அடிச்சிருக்கு. வண்டி எதுவும் ஆஃப் ஆகலை. ரேஸ் பண்ணாலும் வண்டி வந்து ஆஃப் ஆகலை. இப்போ நம்ம வண்டி வந்து இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த இக்னிஷன் காயில் தான் வீக்காக இருந்திருக்கு. அதனால தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு பதிலாக நம்ம புது இக்னிஷன் காயில் மாற்றினோம். வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுது. பிக்கப்லாம் பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனால கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான ஸ்பெஷல் டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் தர கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வர சொல்ல முடியும். இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் நம்ம வந்து நிறைய கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண முடியும். ஏன்னா டூல்ஸ் தான் வந்து நம்மளுடைய வேலையை வந்து மேம்படுத்தும்னு சொல்லலாம். டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக வேலை முடியும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதில் சந்தேகம் குறைகள் தவறுனா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.